பாஜகவின் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் நிருபர்களை சந்தித்த அண்ணாமலை, புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை, நான் யாரையும் கை காட்டவில்லை, கூட்டணி தொடர்பாக கருத்தையும் கூற விரும்பவில்லை. கட்சி நன்றாக இருக்க வேண்டும், நல்லவர்கள், நல்ல ஆன்மா இருப்பவர்கள் கட்சி, புண்ணியவர்கள் இருக்கும் கட்சி, உயிரை கொடுத்து கட்சி வளர்த்திருக்கிறார்கள், எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். புதிய தலைவரை தேர்வு செய்யப்படும் போது நிறைய பேசலாம். புதிய தலைவருக்கான போட்டியில் நான் போட்டியில் இல்லை. என்னுடைய பணி எப்போதும் தொண்டனாக தொடரும். ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும். தமிழகத்தில் நல்லாட்சி கொண்டு வருவதற்கான பணி தொடரும். ஒரு தொண்டனாக கட்சி சொல்லும் பணியை செய்வேன். இந்த மண்ணை விட்டு செல்ல மாட்டேன். டெல்லி சென்றால் ஒரு நாள் இரவு தங்கிவிட்டு மறுநாள் தமிழகம் திரும்பும் ஆள் நான். இந்த மண்ணை விட்டு செல்லவே மாட்டேன் என்று கூறினார். மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜகவுக்கு மாநில தலைவர் பதவி உடனடியாக கிடைத்ததும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் அண்ணாமலை. திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை வைத்த ஆதாரங்கள் பலமாக இருந்தது. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக களம் இறங்கி உள்ளதால் அவரது தலைவர் பதவி இன்னும் சில நாட்களில் பறிபோக உள்ளது. இதனால் ரொம்பவே மனம் முடிந்து போயிருக்கிறார் அண்ணாமலை என்கிறார்கள். ஆனாலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தனது ஆதரவாளர்களை களமிறக்கி இருப்பதாக டெல்லி மேலிடத்திற்கு அவரது எதிரணியில் இருந்து தகவல் போனதாக பாஜகவினர் கூறுகின்றனர். தனது ஆதரவாளர்களை கூட்டிக் கொண்டு தனி கட்சியை அண்ணாமலை தொடங்குவார் என்று பேசப்படுகிறது. வக்பு திருத்த மசோதாவிற்கு ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு அளித்த பிறகு கட்சியின் முஸ்லிம் தலைவர்களிடையே அதிருப்தி அதிகரித்து வருகிறது. கட்சியின் மூத்த முஸ்லிம் தலைவர் காசிம் அன்சாரி ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து விலகினார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் இது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. மக்களவையில் வக்பு திருத்த மசோதாவை ஆதரித்த ஐக்கிய ஜனதா தளம் எம்பியும் மத்திய அமைச்சருமான லல்லன் சிங் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் வக்பு வாரியத்தின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என்றும் கூறியிருந்தார். இருப்பினும் இதற்கு கட்சிக்குள்ளும் இஸ்லாமிய சமூகத்திலும் எதிர்ப்பு உள்ளது. இஸ்லாமிய சமூகத்தின் நலன்களை பாதுகாப்பதாக நிதிஷ்குமார் உறுதியளித்தார். ஆனாலும் கட்சியின் உயர்மட்ட தலைமையின் மௌனமும் மசோதா குறித்து தெளிவான நிலைப்பாடு இல்லாததும் காசிம் அன்சாரி போன்ற தலைவர்கள் வருத்தமடைந்து இறுதியில் கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்ய வழிவகுத்துள்ளது. வட மாநில மக்கள் தொகை பெருக்கத்தை தென் மாநிலங்களை மௌனமாக்கும் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று லண்டனில் இருந்து வெளியாகும் பினான்சியல் டைம்ஸ் கட்டுரையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தேசிய மக்கள் தொகை இலக்குகளை நோக்கிய முயற்சியை தண்டிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. நியாயமான கூட்டாட்சியை குறைத்து மதிப்பிடும் வகையில் தொகுதி மறுவரையறை அமையக்கூடாது என்றும் கூறியுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு முடிவு கட்டும் கூட்டமாக நாங்கள் உள்ளோம் என்று போட்டா ஜியோ மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அந்தோனிசாமி கூறியுள்ளார். ஆர்ப்பாட்டம் குறித்து பீட்டர் அந்தோனிசாமி கூறியதாவது, முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பல முறை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை அழைத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என்றார். திமுக ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகளாகியும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இது வேதனையாக உள்ளது. நிதி இல்லை என கூறி திமுகவினர் 4 ஆண்டுகளை ஓட்டிவிட்டனர். மானிய கோரிக்கையில் எங்கள் கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு வராவிட்டால் வரும் 25ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று அவர் கூறினார். வரும் சட்டசபை தேர்தலில் பொய் பேசி ஓட்டுகளை பெற்ற திமுகவுக்கு மரண அடி கொடுப்பார்கள் என்று சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். 10 நாட்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் வீட்டில் 50 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தி அங்கிருந்த பொருட்களை எடுத்து சென்றதுடன் பல பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். வீட்டுக்குள் மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகளை கொட்டியுள்ளனர். இதை வன்மையாக கண்டித்துள்ளோம். இதுபோன்ற கீழ்த்தரமான சம்பவம் தமிழகத்தில் நடந்ததே இல்லை. இது கொடுமையின் உச்சம், அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர்கள் போர்வையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினோம். நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக சிலரை கைது செய்தாலும் சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினம் மாலையே அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார். மதுரையில் நிருபர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், வக்பு திருத்த மசோதா வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளியேறுவதும் அவர்களுக்கு ஆதரவாக மாறிவிடும். எதிர்நிலை வாக்குதான் அதற்கு எதிராக இருக்கும். G.K. வாசன் எதற்கு அந்த முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை. அது தவறான முடிவு என கூறிய அவர், கூட்டணி எஜமானர்களுக்கு அடிபணிந்து சீட்டு கேட்பது எங்களுக்கு வேண்டாம். கூட்டணியில் எளியாக இருப்பதை விட சிங்கமாய் தனித்து நிறுந்து கர்ஜித்து செத்து போவது மேல். நான் சிங்கமும் இல்லை, யாருடனும் கூட்டணி இல்லை. நான் புலி, சுதந்திரமாக வேட்டையாடி நினைத்ததை சாதிப்பேன் என்று சீமான் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.